ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பிராணாயாமம் செய்தவுடன் அதற்கு அடுத்த அங்கமான பிரத்யாகாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த புலன்களை அடக்குவது என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. ஏனென்றால் இந்த புலன் நுகர்ச்சியின் விளைவாகத்தான் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. ஆகவே புலன்களை சரியான திசையில் திருப்பி விடுவதுதான் ஒரு யோகியனுடைய முக்கியமான குறிக்கோள். அதாவது மனம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கும், ஆனால் புலன்கள் அதற்கு இசைவாக இல்லாமல் அதற்கு எதிர் திசையிலே தன்னுடைய உணவை நோக்கி வெளியே செல்ல ஆரம்பிக்கும். அதை நிறுத்தி மனத்தின் பின்னால் அந்த புலன்களை செய்வதுதான் புலனடக்கம் என்பது. இதற்கு நீண்டகால பயிற்சி தேவை. பிராணாயாமம் ஒரு முக்கியமான பயிற்சி. சரியான முறையில் பிராணாயாமம் செய்யும் பொழுது, நம்மை தாரணைக்கு தயார்படுத்தும் பொழுது நம்முடைய புலன்கள் மனதிற்கு பின்னாலே செல்ல ஆரம்பிக்கின்றன. ஆகவே புலன் அடக்கம் என்பது சரியான முறையில் புலன்களை மனதிற்கு பின்னால் செல்லச் செய்வதே புலனடக்கம், அதாவது பிரத்யாகாரம் என்று கூறுவார்கள். இன்று நாம் நின்று கொண்டு வேலை செய்பவர்கள் முதுகுவலி வராமல் பாதுகாக்க எந்த மாதிரியான ஆசனங்கள் செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். கீழே படுத்துக்குங்க. ரிலாக்ஸாக படுத்து ஒரு 4-5 தடவை ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்க. 2 கால்களையும் மடிச்சுக்குங்க. கைகளை பக்கத்தில் கொண்டு போய்க்குங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக இடுப்பை மேலே தூக்குங்க. துவிபாத பீட்டம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பை கீழே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பை கீழே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடுப்பு கீழே கொண்டு வாங்க. துவிபாத பீடம் ஒரு அருமையான ஆசனம். முதுகு தண்டை நல்லா ஆர்ச் பண்ணி கொடுக்கும். இதை ஒரு 6 தடவையோ 8 தடவையோ பண்ணலாம். இப்போ 2 முட்டையும் தூக்கி பிடிச்சிக்கங்க. 2 முட்டையும் உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டையை வெளியே தள்ளி காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை மடக்கி உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டியை வெளியே தள்ளி காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டியை மடக்கி உடலுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக வெளியே தள்ளி முட்டியை காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக முட்டியை மடக்கி கால்களை பக்கத்தில் கொண்டு வாங்க. பாதத்தை கீழே வச்சுக்கோங்க. கால்களை ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. இதுக்கு அடுத்து சக்கரவாக ஆசனமும் சேர்ந்து பண்ணிடலாம். மெதுவாக எழுந்துக்குங்க. வஜ்ராசனா முன்பக்கமாக குனிஞ்ச பொசிஷனுக்கு போயிடுங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. தலையை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு வாங்க. வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்குங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க. மேலே பாருங்கள்.
மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக பின்பக்கமாக வாங்க. தலையை குனிஞ்சு மெதுவாக பின்னாடி வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. உட்காந்துக்குங்க வஜ்ராசனால. இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை முன்பக்கமாக மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. உள்ளங்கை தரையில். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு வாங்க. மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலையை குனிஞ்சு உடலை பின்பக்கமாக கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டி போட்டு நில்லுங்க. கைகளை மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உட்காந்துக்குங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. நாம் நின்று கொண்டு வேலை பார்ப்பவர்கள் அவர்கள் முதுகுத்தண்டு அழுத்தம் அடையும் பொழுது அவர்களுக்கு அந்த முதுகு வலி வர அதிகமாக வாய்ப்பு உள்ளது என்று பார்த்தோம். அவர்கள் முக்கியமாக இந்த த்விபாத பீட்டம், அபானாசனா, அந்த அபானாசனத்திலிருந்து ஊர்துவ பிரசித்த பாதாசனா, அது கால்களை மேலே தூக்குவது, இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது அந்த அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசைநார்களும் நல்ல முறையிலே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஏனென்றால் அடிவயிற்று பகுதி தசைநார்கள் இளக்கமாக இருந்தால் கூட அவர்களுக்கு முதுகுவலி வர அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த ஆசனம் செய்யும் பொழுது முதுகுத்தண்டு நல்ல முறையில் இழுக்கப்படுகிறது. அதில் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளகும் தன்மை அதிகமாகிறது. அடிமுதுகு பகுதியில் இருக்கக்கூடிய தசைநார்கள் இறுக்கமடைவதால் அந்த பகுதியிலே நல்ல முறையில் அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் பொழுது, கால்களை மேலே தூக்குவதால் அந்த ஸ்ட்ரென்த் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பொழுது முதுகு வலி வராமலே நாம் பாதுகாக்கலாம். இதே போல் சில ஆசனங்களை கம்பைன் செய்து, அதாவது ஒரு 4-5 ஆசனங்களை ஒரே சீக்வன்ஸில் செய்வது, அப்படி செய்தால் இந்த வலியை வராமல் எப்படி பாதுகாப்பது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.